ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி. காஞ்சியில் காமாட்சி பொன்மழை பொழிந்தது பற்றி மூகர் பஞ்சசதியில் பாடியிருக்கிறார். கண்டி கிருதய ஸ்துதி சதகம். துண்டீர தேசத்தில் ஸ்வர்ண வருஷத்தை பொழிந்தவள் என்கிறார். துண்டீரம் என்பதே தமிழில் தொண்டை மண்டலம் என்பது. பல்லவர்களின் தலைநகரான காஞ்சியைச் சுற்றிய சீமைக்கு தொண்டை மண்டலம் என்று பெயர். இப்போதும் இந்த சீமையில் பொன் விளைந்த களத்தூர் என்றே ஓர் ஊர் இருப்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அத்வைத ஸ்தாபகாச்சாரியாரான ஸ்ரீ சங்கரருக்காக காலடியில் பொன்மழை பெய்த மகாலட்சுமி காஞ்சிபுரத்தில் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியாரான ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்காகவும் பொன்மழை பெய்திருக்கிறாள். வேதங்களின் முடிவான உபனிஷதங்களில் கரை கடந்தவர் என்பதாக அவரை நிகமாந்த மகாதேசிகன் என்றே சொல்வார்கள். நிகமாந்த என்றாலும் வேதாந்த என்றாலும் ஒன்றுதான். சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்றும் அவருக்கு சிறப்பு உண்டு. குதிரை முகம் கொண்ட மகாவிஷ்ணுவான ஹயக்ரீவர் அவருக்கு பிரத்யட்சம். வடகலை சம்பிரதாயத்திற்கு மூல புருஷர் அவர். தமக்கென்று திரவியமே வைத்துக் கொள்ளாமல் பிக்ஷை எடுத்துதான் ஜீவித்து வந்தார். பெரியவர்களாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதிகள் இருப்பார்கள். அந்த பெரியவரை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறவர்கள் இருப்பார்கள். ஸ்ரீ வேதாந்த தேசிகருக்கும் இப்படிப்பட்ட விரோதிகள் இருந்தார்கள். சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்றால் வெளி சகாயம் எதுவும் இல்லாமலே தாமே எதையும் சாதிக்க கூடியவராக இருக்க வேண்டும். இந்த தேசிகன் அப்படி எதையும் சாதித்துவிட முடியாது என்று நிரூபித்துவிட வேண்டும். சர்வதந்திர ஸ்வதந்திர பட்டம் அவருக்கு பொருந்தாது என்று லோகத்துக்கு காட்டி மானபங்கப்படுத்த வேண்டும் என்று அவருடைய விரோதிகள் நினைத்து ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். பரம ஏழையான ஒரு அசட்டு பிராமண பையன் கல்யாணமே ஆகாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். பணம் புத்தி இரண்டும் இல்லாதவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? தேசிகரின் விரோதிகள் இந்த தடிமண்டு பிரம்மச்சாரியை கொண்டு அவரை அவமானப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். இந்த பையன் போய் அவரிடம் தனக்கு பண முடிப்பு வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணட்டும். அவரிடமோ திரவியம் இல்லை. இவனுக்காக அவர் பிரத்தியாரையும் யாசிக்க கூடாது. சர்வதந்திர ஸ்வதந்திர என்றால் அவராகவே எப்படியோ இவருக்கு வேண்டிய தனத்தை உண்டாக்கி தந்துவிட வேண்டும். அவரால் இப்படி செய்ய முடியாது. உடனே எப்படி ஐயா பெரிய பட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டு அவருடைய மானத்தை வாங்கிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். அந்த பிரகாரமே ஏழை பையனை அவர்கள் ஏவினார்கள். ஸ்ரீ தேசிகனிடம் பிரம்மச்சாரி போய் தன் கல்யாணத்துக்கு பணம் வேண்டும் என்று யாசித்தான். இதிலிருந்து நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் என் மனசில் ரொம்பவும் முக்கியமாக உள்ள இன்னொரு விஷயத்துக்கும் ஆதரவு கிடைக்கிறது. அதாவது அவர் காலத்தில், அதாவது 700 வருஷங்களுக்கு முந்தி பிள்ளை வீட்டுக்காரன் தான் பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொண்டான். வரதட்சணை வாங்குகிற பழக்கம் இல்லை என்று நிரூபணமாகிறது. வேதாந்த தேசிகருக்கு இது விரோதிகள் சூழ்ச்சி என்று தெரிந்துவிட்டது. இருந்தாலும் அவர் தன்னை அவமானப்படுத்த வந்தவனிடமும் கருணை கொண்டார். ஸ்ரீ ஸ்துதி என்கிற உத்தமமான ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமியை பிரார்த்தித்தார். உடனே பொன் மழை பொழிந்தது. அதை பிரம்மச்சாரிக்கு கொடுத்தார். விரோதிகளால் பெரியவர்களுக்கு கடைசியில் மேலும் பெருமையே உண்டாகும். தேசிகருக்கும் அப்படி பெருமை உண்டாயிற்று. சங்கரர், தேசிகர் இவர்களின் கருணையிலிருந்து வாக்கு மழையாக பொழிந்தது. பொன்னும் மழையாக பொழிந்தது.
அத்வைத ஆச்சாரியால் பக்த அனுகிரகமாக லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் செய்தார் என்றால், விசிஷ்டாத்வைத ஆச்சாரியாரோ விரோதிகளின் ஆளாக வந்தவனுக்கும் அனுகிரகத்தோடு அதே லக்ஷ்மியை வேண்டினார். மகாலட்சுமியின் பரமா அனுகிரகத்தை பெற்ற இன்னொரு மகான் ஸ்ரீ வித்யாரண்யர். அத்வைத ஆச்சாரியார்களில் மிகவும் சிரேஷ்டமான ஸ்தானம் அவருக்கு உண்டு. ஆனால் அவருடைய முழு பெருமை இது மட்டுமல்ல. 4 வேதங்களுக்கும் சேர்த்து பாஷ்யம் பண்ணின மகா புருஷர் அவர். ஜோதிஷம், வைத்திய சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், ராஜ்ய பரிபாலனம் பண்ண உதவும் அர்த்த சாஸ்திரம், இலக்கியத்துறை என்றிப்படி எல்லாவற்றுக்கும் கிரந்தங்கள் உபகரித்தவர் அவர். அவருடைய பெயரே காரண பெயராக இருக்கிறது. வித்யா அரண்யர். அரண்யம் என்றால் காடு. ஒரு பெரிய காட்டில் பல தினுசான மரம், செடி, கொடிகளும் மண்டி இருக்கிற மாதிரி வித்யையின் பல துறைகளும் அவரிடம் செழித்திருந்தன. இவரை பற்றி நான் சொல்லப் போகிற கதையை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்வார்களோ மாட்டார்களோ. ஹிஸ்டரிக்காரர் மிஸ்டரி, அதாவது அற்புத நிகழ்ச்சி வந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் சயின்ஸுக்கு பிடிபடாத அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். கதை இதுதான். பூர்வாசிரமத்தில் வித்யாரண்யர் ஏழை பிரம்மச்சாரியாக இருந்தபோது மகாலட்சுமியை குறித்து கடும் தபசிருந்தார். இவருடைய சிரத்தையை மெச்சி மகாலட்சுமி பிரசன்னமானாள். ஆனால் ஒரு குண்டை தூக்கி போட்டாள். இந்த ஜென்மாவில் உனக்கு திரவியம் பெறுகிற யோகியதை இல்லை. அது விதியின் நிர்ணயம். அடுத்த ஜென்மாவில் அனுகிரகிக்கிறேன் என்று கூறி அந்தர்த்தனமாகிவிட்டாள். பிற்காலத்தில் 2வது சங்கரர் என்கிற அளவுக்கு பிரக்யாதி பெறப்போகிறவர் இவர். அதற்கேற்றாற்போல் இப்போதே ஆதிசங்கரர் செய்த ஒரு சாமர்த்தியத்தை இவரும் செய்து காட்டிவிட்டார். அது என்ன சாமர்த்தியம்?